மக்களே எல்லாருக்கும் ஒரு இனிய சிறப்பான காலை வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சிக்க பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்க்கலாம். மே மாதம் 26/5/2025 ஆகிறதுங்க. நம்ம தமிழகத்தில் தற்போது இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாவட்டங்களை மிதமான மழை முதல் சாரல் தூறலாக தற்பொழுது பெரும்பாலான மாவட்டங்களில் சாரல் தூறல் மிதமான மழை தற்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கேரளாவிற்கு கண்டிப்பாக அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக கேரளா மாநிலம் மற்றும் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதும் அடுத்தடுத்து இனி வரக்கூடிய மணி நேரங்களை கனமழை எதிர்பாருங்க. சில நேரங்களை மிக கனமழை கூட பதிவாகலாம். நம்ம தமிழக நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மக்கள் ரொம்பவே கவனமாக இருங்க. மழை இன்னும் தொடங்காவிட்டாலும் வரக்கூடிய மணி நேரங்களை நிச்சயமாக தொடங்கியிருக்கிறது. எனவே ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்தடுத்து இனி வரக்கூடிய மணி நேரங்களை மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் என்னென்ன, இன்று தரை வெப்பம் உயருமா, அடுத்தடுத்து வரும் நாட்களில் தென்மேற்கு பருவமழை எப்படி அமைய போது வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி தரை வெப்பம் உயராதுங்க. நம்ம தமிழகத்தில் வெயில் கூட அடித்தாலும் கூட சில மாவட்டங்களில் மட்டுமே ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே தரை வெப்பம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் இப்போ வந்து தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது தீவிரம் அடைந்து விட்டது. ஸோ இதனால் என்ன ஆகுனா தரை வெப்பம் நம்ம தமிழகம் முழுவதும் உயர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டாலே அது தென்மேற்கு பருவமழை வலுவடையும் பொழுது தீவிரமடையும் போது கேரளாவில் மழை பெய்து விட்டு அங்கு இருந்து ஒவ்வொரு மேகமாக நம்ம தமிழகம் கிழக்கு மாவட்டம் நோக்கி அனுப்பப்படும். அதாவது தென் மாவட்டம், டெல்டா, வட மாவட்டம், கிழக்கு கடலோர மாவட்டங்களை கேரளாவில் மழை பெய்யும் இடம் பார்த்திங்கன்னா கேரளா, அங்கே இருந்து மழை பெய்து விட்டு ஒவ்வொரு மேகமாக அப்படியே வரிசையாக அப்படியே அந்த சாரல் தூறல் மிதமான மழை தரக்கூடிய ஒரு மேகமாக நம்ம தமிழகத்துக்கு கிழக்கு மாவட்டம் நோக்கி அனுப்பப்படும். ஸோ இதனால் இன்றைக்கி வந்து தரை வெப்பம் அவ்வளோ உயர வாய்ப்பு கிடையாதுங்க. சரிங்களா? 40 டிகிரி வெப்பம் 30 டிகிரிக்கு மேலே உயர்வது, 30, 38, 39, 40 டிகிரிக்கு மேலே 100 டிகிரி ஃபேரன்ஹீட் இனிமேல் எல்லாமே கிடையாதுங்க. இனிமேல் நம்ம தமிழகத்திற்கு தரை வெப்பம் இன்றைக்கு உயர வாய்ப்புகள் கிடையாது. தரை வெப்பம் உயர்ந்தால் கூட ஒரு சில மாவட்டங்களில் மதியானம் கொஞ்சம் லேசாக வெயில் காட்டலாம். வெயில் காட்டிட்டு அது உடனடியாக மேகமூட்டை வந்து மறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? வெயில் அடித்தாலும் அது வந்து உடனடியாக அந்த வெயில் வந்து மறைந்து விடும். ஏன்னா மேற்கிலிருந்து அடர்த்தியான ஒரு மேகக்கூட்டங்கள் வரிசையாக வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மேற்கு திசை காற்றும் வளிமண்டலத்தில் அதிகமான ஒரு காற்றும் தற்பொழுது மேற்கு திசையிலிருந்து கிழக்கு நோக்கி அப்படி வீசிக்கொண்டிருக்கிறது. இதனால் வெயில் வந்து லேசாக அப்படி காட்டும், அது உடனடியாக மறைந்து அதுபடியே சாரல் தூறல் மிதமான மழையாக கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி வந்து தரை வெப்பம் உயர்வதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் கன மற்றும் மிக கனமழை எதிர்பாருங்க. எங்கன்னா நீலகிரி மாவட்டம் கண்டிப்பாக எதிர்பாருங்க. நீலகிரி மாவட்டம் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் ரொம்பவே கவனமாக இருங்க. கூடலூர், பந்தலூர் மற்றும் உதகமண்டலம், காரைமலை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் பல்வேறு இடங்களில் கன மற்றும் மிக கனமழை பதிவாகலாம். கண்டிப்பாக நிச்சயமாக நீலகிரி மாவட்டம் கண்டிப்பாக ரெட் அலர்ட் எச்சரிக்கை இருக்கிறது. சத்தியமங்கலம் மற்றும் திருப்பூருக்கு வடக்கே மழை பெய்யுங்க. திருப்பூர், ஈரோடு மாவட்டம் இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருப்பூர் மாவட்டம் கூட இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. பொள்ளாச்சி மேற்கு, பாலக்காடு கணவாய் பகுதி கண்டிப்பாக மிக கனமழை பதிவாகலாம். பாலக்காடு, பொள்ளாச்சி, வால்பாறைக்கு எல்லாமே கன மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. கொடைக்கானல், தேனி மாவட்டம் மேற்கு பகுதிகள் இன்னும் ராஜபாளையத்தில் மழை பெய்யாமல் இருக்குது. ராஜபாளையம், பெரையூர் இன்றைக்கி வந்து மழை பெய்வதற்கான அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. கடையநல்லூர், கோவில்பட்டிக்கு மேற்கே மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி, நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கே மழை எதிர்பாருங்க. கண்டிப்பாக மிக கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திருவனந்தபுரம், தெற்கு கேரளாவிற்கு வரக்கூடிய மணி நேரங்களை விட்டு கனமழையும் சில நேரங்களில் மிக அதிக கனமழை பதிவாகலாம். இப்போ கூட திருச்சூர், கொச்சி மற்றும் கேரளா ஆலப்புழா, திருவூர், கோழிக்கோடு, வடக்கு கேரளா மற்றும் இந்த மத்திய கேரளாவை மையமாக வைத்து தற்பொழுது காலையில் பார்த்திங்கன்னா அடைமழையாக பெய்து கொண்டிருக்கிறது. இரவில் தொடங்கி இன்னும் மழை வந்து நிற்காமல் இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் கேரளாவிற்கு அதிகமான ஒரு மழை இருக்குது. நிச்சயமாக அதிகமான ஒரு மழை பெய்து
அங்கே இருந்து நம்ம தமிழகத்திற்கு அதிகமான ஒரு நீர்வரத்து நிச்சயமாக வரப்போகுது. மேட்டூர் அணை நிரம்புவதற்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ வடக்கு கர்நாடகாவில் அதிகமான ஒரு மழை பெய்து கொண்டிருக்கிறது. கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகள், நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூருக்கு மேற்கே, பெரும்பாலும் கேரளாவை மையமாக வைத்து தற்பொழுது பல மணி நேரங்கள் கனமழை அப்படிங்கிறது பெய்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் நம்ம தமிழகத்திற்கும் மழை எதிர்பாருங்க. இன்று மதியம் முதல் திண்டுக்கல், மதுரை, காரைக்குடி, புதுக்கோட்டை சில இடங்களில் மிதமான மழையோ அல்லது கனமழையோ பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. டெல்டாவில் கனமழைக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று அது வந்து வலுவாக இருக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா இரு காற்றும் இன்னைக்கு சந்திக்க வாய்ப்புகள் கிடையாது. அது நிச்சயமாக தரை வெப்பம் உயரணும். தமிழகம் முழுவதும், கேரளா எல்லா பக்கமும் தமிழகம் முழுவதும் ஒரு ப்ளூ கலர் வானம், தரை வெப்பம் உயர்ந்தால் மட்டுமே இடி மழை எதிர்பார்க்க முடியும். ஆனால் இப்போ நம்ம தமிழகத்திற்கு ப்ளூ கலர் வானம் கிடையாது. அதாவது அடர்த்தியான ஒரு மேகமூட்டங்கள் இருக்கிறதுனால நம்ம தமிழகத்திற்கு நீங்கள் டெல்டாவில் மழை எதிர்பார்க்காதீங்க. டெல்டா மாவட்டங்களுக்கு சாரல், தூறல், மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கனமழையை பொறுத்த வரைக்கும் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி எதிர்பாருங்க, ஈரோடு எதிர்பாருங்க, கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம், மதுராந்தகம், சென்னை, செங்கல்பட்டு, வட மாவட்டங்கள் இன்றைக்கி சில இடங்களில் சில பகுதிகளில் கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது. ஆத்தூர், பெரம்பலூருக்கு வடக்கே மழை எதிர்பாருங்க. நெய்வேலி, திருவண்ணாமலைக்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு மற்றும் இந்த கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை பெய்வதற்கான, அதாவது கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மிக கனமழை பொறுத்த வரைக்கும் நீலகிரி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை, தேனி, ராஜபாளையம், கடையநல்லூர், திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் முதல் நீலகிரி வரைக்கும் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டும் மிக கனமழை எதிர்பாருங்க. பிற மாவட்டம், அதாவது கரூர், திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூருக்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு கம்மி தான். கரூருக்கு எல்லாமே காற்றோடைய வேகம் அதிக அளவில் காணப்படும் என்பதனால் சாரல், தூறல், மிதமான மழை, விட்டு சாரல் மழை மட்டுமே அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்குது. ஈரோடு மாவட்டம், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி கனமழை எதிர்பாருங்க வாய்ப்பு இருக்குது. திருவண்ணாமலை மற்றும் வட மாவட்டங்களில் கனமழை எதிர்பாருங்க. சில இடங்களில் மட்டுமே மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு இதே தாங்க. தென்மேற்கு பருவமழை பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 4-5 தினங்களுக்கு இதே தீவிரத்துடன் காணப்படும். நிச்சயமாக இந்த 2 சுழற்சிகள் இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை, ஜோலாக்பூர் அருகே ஒரு சுழற்சி இருக்குது. இன்னொரு சுழற்சி வங்கக்கடலில் இப்போ உருவாகிட்டு இருக்குது. இந்த 2 சுழற்சிகளால் நம்ம தமிழகத்திற்கு தென்மேற்கு பருவமழை, கேரளாவில் பருவமழை அப்படியே தீவிரமடைய அப்படியே தொடரும். நம்ம தமிழக கிழக்கு மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் காணப்படும். சில நேரங்களில் சாரல், தூறல், மிதமான மழை விட்டு பதிவாக வாய்ப்பு இருக்குது. கனமழை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, கர்நாடகா எல்லையோர மாவட்டம் மற்றும் இந்த வட மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை எதிர்பாருங்க. மழை இன்றைக்கி வருவதற்கான அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களுக்கு தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழை மற்றும் மிக கனமழை காத்திருக்கு. தென் மாவட்டம் மற்றும் பிற பகுதிகள், கோவில்பட்டி, தென் மாவட்டம், டெல்டா கடலோர மாவட்டங்களுக்கு நீங்கள் பரவலாக கனமழை வாய்ப்புகள்லாம் கிடையாது. சாரல், தூறல், மிதமான மழை மட்டுமே கண்டிப்பாக பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து அறிக்கையை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் சிக்க பண்ணுறங்க. அடுத்தடுத்து இனி வரக்கூடிய மணி நேரங்களில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையுங்க. நன்றி.